வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் அமைச்சர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. அதாவது பெங்களூருவில் இருந்து தமிழகத்துக்கு 600 கிலோ குட்கா கடத்தி வந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டு உள்ளார். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள ரெட்டியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். இவருக்கு வயது 53. திமுகவை சேர்ந்த இவர் ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலராக இருக்காரு. சுபாஷ் சந்திரபோஸின் மனைவி பெயர் தமிழ்ச்செல்வி. இவர் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவியாக இருக்காரு. இந்த நிலையில் தான் சுபாஷ் சந்திரபோஸ் காரில் சிவகிரி தென்மலை மெயின் ரோட்டில் சென்று கொண்டு இருந்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாலஸ்தானபுரத்தைச் சேர்ந்த லாசர் 53 என்பவர் காரையும் ஓட்டியிருக்காரு. இவர்களின் காரானது இனம் கோவில்பட்டி விலக்கில் சென்று கொண்டு இருக்கு. அப்போது போலீசார் காரை மறித்து சோதனையிட்டு இருக்காங்க. அப்போது காரில் சாக்கு பைகளும் இருக்கு. அதனை திறந்து பார்த்த 24 சாக்குகளில் புகையிலை பொருட்கள், 8 சாக்குகளில் கூலிப் எனப்படும் போதைப் பொருள், இன்னொரு 8 சாக்குகளில் குட்கா போதைப் பொருளும் இருந்தது தெரிய வந்து உள்ளது. இதனையடுத்து திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் டிரைவர் லாசர் ஆகியோரை போலீசார் கைது செஞ்சு இருக்காங்க. மேலும் அவர்கள் மேற்கொண்டு சென்று 600 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது பெங்களூருவிலிருந்து அதனை அவர்கள் வாங்கி கடைகளில் விற்பனை செய்து வந்து லாபம் சம்பாதிக்க முயன்றதும் தெரிய வந்து உள்ளது. போதைப் பொருள் தவிர அவர்களிடமிருந்து 2 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. அதேபோல் 36,500 ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் தற்போது சுபாஷ் சந்திரபோஸை கட்சியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டு இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.